இந்த வீடியோல நம்ம வந்து கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்றோம். ஸோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் சேர்க்கும்போதும் சரி, நெறைய வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு நம்ம வந்து ஆன்லைன் மூலியமாவும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பொது சேவை மையங்கள்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ, ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்றவங்க நம்ம வந்து டிஎன் இ-சேவை வெப்சைட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட பொறந்தவங்களுடைய இல்ல அப்பா, அம்மா இவங்களது யாராவது ஒருத்தரது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இத வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து கூட பிறந்தவங்க யாருதுமே இல்ல. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்பா, அம்மா, அண்ணன் யாருதுமே இல்ல அப்படின்ற பட்சத்தில, நீங்க வந்து உங்களுடைய விஓ ஆஃபீசர நீங்க வந்து போய் மீட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து வாங்கிட்டு வர முடியும். உங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா அவங்களுடைய பசங்க இருப்பாங்க. ஸோ, அவங்களுடைய அண்ணன், தம்பி அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிக்கங்க. ஸோ, அத வாங்கிட்டு நீங்க வந்து விஓ ஆஃபீசர நீங்க போய் மீட் பண்ணணும். ஸோ, அந்த அண்ணன் நம்மளுடைய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நாங்க வாங்க முடியுமா அப்படின்றத நீங்க வந்து விஓ ஆஃபீசர்ட்ட வந்து கேளுங்க. ஸோ, சில ஆஃபீஸ்ல வந்து ஓகே பண்ணுவாங்க. சில ஆஃபீஸ்ல வந்து ஓகே பண்ண மாட்டாங்க. அதனால அத வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அது அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா பசங்களுடைய கம்யூனிட்டி எடுத்துட்டு போயிட்டு, நீங்க விஓ ஆஃபீசர போய் மீட் பண்ணீங்கன்னா, "எங்க வீட்ல வந்து நாங்க இதுவரைக்கும் யாருமே வாங்கல" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்டர் பண்ணிட்டு, ஒரு லெட்டர் வந்து எழுதி தருவாங்க. ஸோ, நீங்க இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்றத எழுதி தருவாங்க. சோ, நீங்க போகும்போது உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா அவங்களுடைய கம்யூனிட்டியும், உங்களுடைய ஆதார் கார்டும், ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு போயிடுங்க. போகும்போது அந்த விஓ ஆஃபீசர் வந்து ஒரு லெட்டர் எழுதி தருவாங்க. ஸோ, அந்த லெட்டர வச்சு நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அத வச்சு நீங்க வந்து இ-சேவை வெப்சைட்லயோ இல்லன்னா பொது சேவை மையத்திலயோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஒரு டவுட் வரும். ஸோ, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்ம வந்து மேனுவலா அவங்க வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கையில எழுதி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுத்திருப்பாங்க. ஸோ, அது செல்லுபடி ஆகுமா? ஆகாதான்றது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ, அது வந்து செல்லுபடி ஆகும். அப்படி இல்ல எனக்கு வந்து டிஜிட்டல் மூலியமா இப்ப வர்ற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்க வந்து, நீங்க உங்களுடைய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட வச்சே நீங்க வந்து உங்களுக்கான இப்ப இருக்கிற டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ இது இருந்தாலே போதும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்க வந்து டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, கையில எழுதி சீல் போட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு இருக்கு. ஆனாலும் எனக்கு டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்க, இந்த ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இத வச்சு நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்லன்னா பொது சேவை மையத்தில நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களே வந்து அப்ளை பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்கன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து 200 கேபில வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து செல்லுபடியாகும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ, அதுக்கு அப்படி கேட்கும்போது, நீங்க இந்த பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட வச்சு நீங்க வந்து இப்ப இருக்கிற டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ, இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ, நீங்க வந்து உங்களுடைய வீட்ல வந்து யாருக்குமே இல்ல அப்படின்றவங்களும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். இல்ல நாங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்களும் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.